வணக்கம். தமிழக அரசியல் சூழல் நாளுக்கு நாள் அதிக பரபரப்பை சந்தித்து வருகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான அரசியல் நகர்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழலில் தமிழக ஆளுநர் நரேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அளித்துள்ள பேட்டி ஒன்றில் தற்போது அரசியல் களத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. 118 உறுப்பினர்களுடன் ஆதரவுடன் யார் வந்தாலும் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க தயார் என்று ஆளுநர் கூறியிருப்பது அரசியல் கட்சிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் ஆட்சியை அமைக்க தேவையான முழு பெரும்பான்மை இன்னும் கிடைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 112ஆக உயர்ந்துள்ளது. இருப்பினும் இன்னும் 6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுவதால் அரசியல் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். ஆனால் போதுமான ஆதரவு எண்ணிக்கை இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டியளித்த ஆளுநர் அர்லேகர், ஆட்சி அமைக்க வருகிற கட்சி தங்களிடம் தேவையான ஆதரவு உள்ளது என்பதை எனக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அவர்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தினால் போதும் என்று கூறியுள்ளார். மேலும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நான் தனியாக சரிபார்க்கப் போவதில்லை. அது சட்டமன்றத்தில் நடைபெறும் செயல்முறை. ஆனால் ஆட்சி அமைக்க வருகிற தரப்பு தங்களிடம் தேவையான பலம் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான சில நாட்களாகியும் இன்னும் ஆட்சி அமைக்கப்படாத சூழல் குறித்து கேட்டபோது, எனக்கு தேவையான ஆதரவு எண்ணிக்கை கிடைத்தால் நாளைக்கே பதவியேற்பு நடத்த தயார் என்று ஆளுநர் கூறியுள்ளார். நான் தேர்தல் முடிவுகள் வெளியான மறுநாளே பதவியேற்பு நடத்த தயாராக இருந்தேன். ஆனால் அரசியல் சூழ்நிலை அதற்கு வாய்ப்பு தரவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பிற கட்சிகள் இணைந்து பெரும்பான்மையுடன் வந்தால் ஏற்குவீர்களா என்ற கேள்விக்கும் ஆளுநர் பதிலளித்துள்ளார். பெரும்பான்மை ஆதரவுடன் யார் வந்தாலும் அதை ஜனநாயக முறையின்படி அடிப்படையில் பரிசீலிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய புதிய கூட்டணி அரசியல் உருவாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அடுத்த சில நாட்களில் யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கும் அப்போது என்னிடம் இருக்கும் மற்ற வாய்ப்புகளை பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என்று ஆளுநர் கூறியிருந்தார். இந்த கருத்து தற்போதைய தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஒருபுறம் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில், மறுபுறம் பிற கட்சிகளும் தங்களது அரசியல் கணக்குகளை தீவிரப்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார், கூட்டணி ஆட்சி அமையுமா அல்லது புதிய அரசியல் திருப்பம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பும் மாநிலம் முழுவதும் அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.